நாம் தியானத்துக்காக எடுத்த வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். யாருக்கு தான் துக்ககரமான செய்தியை கேட்க பிடிக்கும்? பையன் ஒரு சாட்சி கொடுத்தாங்க. பயங்கரமான விபத்துல இருந்து பையனை காப்பாத்துனதுக்கு காணிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி. விபத்து, ஆபத்து, வேதனை, கண்ணீர், துக்கம் இதெல்லாம் நமக்கு பிடிக்கா? யாருக்குமே இஷ்டம் இல்லை. 24 மணி நேரமும் நீங்களும் நானும் எப்படிதான் இருக்க விரும்புதோம்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சந்தோஷம், ஜாய், மகிழ்ச்சி, கிளாட்னஸ். எப்பவும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை கேட்கும்படி செய்யும். தாவீது அப்படியா ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கேட்க செய்திகள் எல்லாம் நிறைய காரியம் எப்படிதான் இருக்கு? எதிர்மறையான செய்தியா இருக்கு. இந்த பாருங்க, இந்த விபத்து வந்துட்டு, அங்க நியூஸ் பேப்பரை திறந்துட்டோம்னா கேட்கவே வேண்டாம். ஒரே நம்ம கேட்டு கேட்டு நம்மளே ஒரு மிருகம் மாதிரி ஆயிட்டோம். நல்ல செய்தியே இல்லையா? அப்படி மனுஷருடைய உயிரெல்லாம் எப்படிதான் இருக்குது? கத்தரிக்காய் மாதிரி இருக்கு. வெட்டி போட்டுடலாம், சுட்டு போட்டுடலாம். ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு அந்த காலத்துல இல்லையானா இருந்தது. ஆனா இப்போ உள்ள காலம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமான காலமா இருக்கு. ஏசாயா 60:2 பார்ப்போம். இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் ஓடும். இருட்டு மேல இருட்டு, இருட்டு மேல இருட்டு, கும்மி இருட்டுன்னு சொல்லுவோம். அமாவாசை நாள்ல இருக்க இருட்டு மாதிரி. ஒண்ணுமே என்ன செய்யுது? பூமி எப்படிதான் போகுமா? இருட்டை நோக்கித்தான் போகும். ஆனாலும் உண்மையில் யார் உதிப்பா? கர்த்தர் உதிப்பா. இன்னைக்கு உதிச்சிருக்காரா? குட்டி பிள்ளைகளா கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்து பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆக கர்த்தர் நம்ம மேல உதிப்பார். உலகம்னா அது உலகத்துடைய சட்டம் வேற. நம்ம எந்த உலகத்தை சேர்ந்தவங்க? பரலோக ராஜ்யம், அந்த நாட்டுடைய ஸ்தானாபதிகள் நம்ம. அப்போ நமக்கு பண வரவு செலவு, நமக்கு ஆட்சிகள்லாம் எங்க இருந்தா வரும்? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து எல்லாம் சேர்ந்து பாடுவோமே. நிறைய கட்டுக்கள் நீங்க அடித்து விடப்போம். யாருமே இப்படி துக்கமான முகத்தோடு இருக்கக்கூடாது. நல்லா பாடுங்க. நீ பாடலாம் வந்துருங்க. சந்தோஷமா இருக்கு. 2 கையை ரெடியா வச்சுக்கிடுங்க. நல்லா கையை தட்டி பாடுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சி மட்டுமே கேட்கும்படி நம் தேவன் செய்யப்படுறது. அதனால முதல்ல இங்க ஆரம்பிக்கட்டும். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. அப்ப நமக்கு ஜெயம் எங்க இருந்து வருது? பரத்தில் இருந்து. நம்முடைய உலகம், நீங்கள் இந்த உலகத்தால் அல்ல. நம்முடைய உலகம் பரலோகம்தான் தாய் வீடு. அங்கதான் சொந்த வீடு. அங்கிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும். இருக்குமா? நடக்கும். ஆண்டவர் என்ன செய்வாராம்? வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணுவேன். அப்போ அதுல ஒரு ஒழுக்கு விழுந்தாலே, ஒரு ஓட்டை விழுந்தாலே, நம்ம மழை நேரம் அந்த காலத்துல வீடுகள் வச்சிருப்போம் இல்லையா? ஒரு நாள் கிராமத்துல 1-2 வீடு இருக்கலாம். பட்டணங்கள் அப்படி வீடு இல்லை. அந்த காலம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கொண்டு போய் வைப்பாங்க.
வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் வச்சிருவாங்க, எல்லாம் நிறைஞ்சு கடைசியில் வீடே தண்ணியானு செஞ்சிடும் ஆயிரும். அந்த ஒழுக்குக்கே அப்படின்னா வானத்தின் பல கனிகளை திறந்து விட்டார்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல என்ன செய்யும்? தாங்க முடியுமா? நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், ஓடி போகாது. கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க, என் கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க, கர்த்தர்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உனக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்கும் கர்த்தர் யாரு? நம்ம அப்பா. ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள் தான், ஒரே சாப்பாட்டை சாப்பிடுறவங்க தான், ஒரே இதுதான், ஒரே குடும்பம். நம்மளுக்குள்ள ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு? நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பந்தி ஆயத்தமா இருக்கு, சாப்பாடு எல்லாம் இருக்கு, இந்த பையில இந்த சாப்பாடு இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியல. அப்ப என்ன செய்வோம்? நம்மகிட்ட இருக்கும், இது நம்மளுக்கு தான் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாம பசியோட என்ன செய்வோம்? இருப்போம். சரி, இன்னைக்கு நல்ல அம்மா பொங்கி வச்சிருப்பாங்க, ஒருவேளை கிச்சன்ல குப்பை கணக்கா நிறைய பாத்திரத்தோட வச்சு பொங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, தம்பி எடுத்து சாப்பிடுன்ட்டு. அங்க வச்சது இருக்கும், ஏதோ பழையதை சாப்பிட்டுருப்பான். எப்ப இதுல தானே வச்சேன், ஏட்டா எந்த பாத்திரம்னு ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லாம போயிட்டீங்க, நான் தேடி பார்த்தேன், எனக்கு தெரியல. ரொம்ப அழகான பிரியாணி, நல்ல மட்டன், நல்ல சுக்கா எல்லாம் வச்சிருப்பாங்க, அவன் ஏதோ பழைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போயிருப்பான். யாருடைய குறை? இன்னைக்கு இதே தான். இன்னைக்கு ஆண்டவர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஆண்டவரே என்னுடைய கண்களை திறங்க, என் காத்தை திறங்க. நம்ம நீங்களும் நானும் சாதாரண வீட்டு பிள்ளைகள் இல்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம கட்டாயமா ஆயத்தமா இருக்கணும். சும்மா அதுக்காக நிர்விசாரமா உலகம் போனபடி பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலைகளினாலும் இச்சைகளினாலும் குடியினாலும் வெறியினாலும் வாழ சொல்லலை. தேவ பிள்ளைகளுக்குரிய பரிசுத்தங்கிறது நமக்கு ஒரு அலங்காரம். பரிசுத்தத்தோடு வாழுவோம். அதுக்காக 24 மணி நேரம் நான் என்னை ஆராய்ஞ்சு பார்க்கேன்ட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை என்ன செய்திடக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. நிச்சயமா தேவனது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தம்? ஆண்டவருடைய ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம், கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டார் அந்த ரத்தம் தான் ஓடும். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம சரீரம் யாருடைய ஆலயம்? அதை ஒருவன் கெடுத்தா கர்த்தர் கெடுத்துருவார். இப்பெல்லாம் யாருக்கோ கர்த்தர் பேசினாருன்னா சரியா ஆயிருங்க. நான் நிறைய கேள்விப்படுதேன். ஈவன் ஊழியக்காரங்க கூட ஏதோ சோசியல் ட்ரிங்க்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம், கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டுதாங்களாம். இப்போ மேற்கத்திய நாடுகளில் வர்றது நம்ம நாட்டுக்கும் வருதான். ஊழியம் செய்தவங்களும் அதை குடிக்கிறதுல தப்பு இல்லை, கொஞ்சம் ஆண்டவர் தான் எடுத்துக்கிட சொன்னாருன்னு சொல்லி தவறுதலாக மதுபானத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புசிப்பும் குடிப்பும் தேவனது ராஜ்யம் அல்ல. நல்லதை குடிக்கணும், அதெல்லாம் குடிக்கக்கூடாது. ஒருவேளை தப்பா யாரும் செய்தீங்கனால பெண்களும் குடிக்காங்களாம். ஒரு முறை நான் ராமநாதபுரத்தில் வேலைக்கு போயிருந்தேன். நான் ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம். சரியா, எனக்கு ஹெச்எம் போஸ்ட் கிடச்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமம். அப்போ எங்களுக்கு அந்த கிராம மக்கள்லாம் அன்பாக இருப்பாங்க. இந்த லேடிஸ்லாம் வந்து சாயங்காலம் பேசுவாங்க, டீச்சர் வாங்க கொஞ்சம் நேரம் பேசுவோம் சொல்லிட்டு, அந்த பலனில் கொஞ்சம் வச்சுருக்கேன் டீச்சர், நீங்கள் பகல் முழுவதும் வேலை பார்த்துட்டு வரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், கொஞ்சம் தாரமே, ஒன்றுமே செய்யாது, அப்படியே குடிச்சிட்டு போயிட்டா நல்ல தூக்கம் வரும், காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் ஸ்கூலில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, தூக்கி அடிச்சிட்டு, என்னம்மா பேசி இவ்வளோ நேரம் அன்பாக தானே இருந்தீங்க, அதை அன்பாக இருக்கனால தான் தாரோம், நீங்களும் சேர்ந்து. இது 10-20 வருஷத்துக்கு முந்தி நடந்தது, 20-30 வருஷத்துக்கு முந்தி நடந்தது.
அப்ப இன்னைக்கு எவ்வளவு தூரம் இருக்குது வெளியே தெரியல. ஆனா பாவத்தை பால் போல என்ன செய்யாதங்க வருகாதுங்க. அப்படி இருந்தா இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு ஒருவேளை அடிமை ஆயிட்டா, ஆண்டவரே இந்த காரியம் இதுன்னு இல்லை, விபச்சாரம் இருக்கலாம், இச்சை இருக்கலாம், ஒருத்தனை அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு. விபச்சாரம் பண்ணுனா எங்கதான் போனோம்? நரகத்துல போறதுல பொய்ய விபச்சாரக்கார எல்லாரும் அங்கதான் போனோம். குடிய. அதனால மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் நம்ம இருதயத்துல பாடி கர்த்தரை கீர்த்தனை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் போதித்து புத்தி சொல்லணுமா. விஷம் இன்னைக்கு அப்படி இருக்கோமா? இப்ப நீங்க நல்ல சபை, நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல உற்சாகமா இப்பவும் பாருங்க, வாலிப பிள்ளைகள் தனியா, பொம்பளை பிள்ளைகள் தனியா, பையங்க தனியா, அருமையா வசனம் சொல்லுதீங்க. ஆண்டவர் இதுக்கும் ஒரு படி இன்னும் போக விரும்புகிறார். இதன் மத்தியில இன்னும் கவலை, இன்னும் கண்ணீர், நம்ம கேட்கறதெல்லாம் பூக்குறோம். 60:18 ஏசாயா என்னது கொடுமை வாசிக்கிறோமா? ஏசாயா 60:18. நாசம் தேசத்துல இருக்காது, அழிவும் நாசமும் கொடுமை கேட்கப்படாது. கொடுமை தேசத்துல இருக்காது, அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டார். இன்னைக்கு நம்ம எதை கேட்போம்? கர்த்தனுக்கு ஒரு ஆசீர்வாதமா தரேன். இது வரைக்கும் நீ அழிவு கொடுமை நாசத்தை காதுல கேட்டுட்டே இருந்திருப்போம்மா. இனிமே நீ அதெல்லாம் கேட்க மாட்ட, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீ கேட்ப. அலறலையும் கூக்குரலையும் என்ன செய்ய மாட்ட? கேட்க மாட்டேன். கணவர் குடிச்சிட்டு கத்துதவரா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசி நமக்கு கேட்கவே முடியாத பண்ணியிருக்கலாம். இல்லை வீட்டு மனைவி பிசாசுனால நிரப்பப்பட்டு கண்ணா பின்னான்னு அந்த எனக்கு கணவர் அதை வாங்கி தரல, இதை வாங்கி தரல, அந்த வீட்டுக்கார ஐயா அம்மாவுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, முறுமுறுத்துக்கிட்டு கசப்பாய்க்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சின்சியர் அப்பவுமே ஜோம் பண்ணுங்க. நிறைய பேர் தலையாடுறத பார்த்தா நிறைய பேர் வீட்டில் இப்படி இருக்குது இல்லையா? நல்ல செய்தியை கேட்கும், வீட்டுக்கு போனால் மோசமாக இருக்குது. நம்முடைய வார்த்தை ஒன்று இருக்குது, ஆண்டவர் கொடுக்க வார்த்தை. நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கை தலைகீழ இருக்கலாம். அன்னைக்கு யோசேப்புக்கு உன் அறிக்கட்டு நிற்கும், எல்லா அறிக்கட்டும் படுத்திருக்கும்னு வாக்கு தத்தம். ஆனால் நடந்தது, யோசேப்பு உள்ள கடந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்கான், இவங்க எல்லாரும் மேலே நின்னாங்க. அப்சைட் டவுன், தலைகீழா இருந்தது. ஆனா கொடுத்த காரியம் நடந்ததா நடக்கலையா? குறித்திடும் வேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வின் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் பிரித்திடுவாய் பிறப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை யாரெல்லாம் வாயை திறந்து பாடுவீங்களோ இதான் வாழ்வு. இன்னைக்கே உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பின்தொடரும். வாயத்தை நல்லா பண்ணு கொண்டு 2 பேரு கேள்வி கிண்டல் என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அனுபவிக்க முடியாது. உள்ள வாங்க, உள்ள வாங்க. குறித்திடும் வேளை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் பிடித்திடுவா பிறப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, விதிகள் நடுவே கத்த தந்த மகிமையோடு வேலையில கட்டாயமா நம்மளை எல்லாம் செய்வாரு. நம் தேவன் உயர்த்துவார். இப்பவே பாட ஆரம்பிச்சிடும். ஆலயத்துல பாடுற பாட்டு போய் அடுத்த வாரம் வர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அணையவே கூடாது. இந்த ஒண்ணுதான் இன்னைக்கு நான் விரும்புகிறேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். வெளியே கூக்குரல் இருக்கலாம், அந்த கூக்குரலை மிஞ்சி நம்ம வாயில இருக்க பாட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? நீங்க நினைக்கீங்க மாறாத மாதிரி இருக்கும். எத்தனை நாள் எரியோவை சுத்தக்கூடியதாயிட்டு? 7 நாள் ஒரு மாற்றமே தெரியல. 7வது நாளும் 7 தடவை சுத்துதாங்க. அவ்வளோ பெரிய மதில் என்ன செய்யுது? மட 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 மட. அதனால
நம்ம முன்னால பெருசா சில காரியங்கள் இருக்கு. பிசாசு சொல்லுவான், இது மாதிரி எத்தனை பிரசங்கத்தை கேட்டாச்சு, எத்தனை தீர்மானத்தை பண்ணியாச்சு, இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்க மாதிரியே தெரியல, காது இருக்க மாதிரியே தெரியல. சரி, அவர் நல்லவர், நான் துதிப்பேன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன செய்யல, செய்யவே இல்லை. எவ்வளவு காலம் ஜோம் பண்ணியாச்சு. இந்த கேன்சர் வந்திருக்கு, இதை கட்டிய சோமாக்குன்னு கேட்டு பார்த்தேன். இன்னும் பாருங்க, அந்த கீமோதெரப்பி கொடுங்காங்க, அதுங்காங்க இதுங்காங்க. நான் ஊழியம் தான் செஞ்சேன், பைபிளை தூக்கிக்கிட்டு. எல்லாருக்கும் அதிகமா நான் தான் அவமதிக்கப்பட்ட நிலையில நான் என்ன செய்தேன் இருக்கு. என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேன். என் பிள்ளைக்கு சுட்டு போட்டாலும் முட்டையை விட்டு எழும்ப முடியல, மார்க் அப்படிதான் வாங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவுதான் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னா நான் கேட்டேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க நினைக்கலாம், நடக்கும். நம்புங்க, நம்புங்க. முதல்ல துதிக்கணும். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவுள். முதல்ல கஷ்டமா கூட இருக்கலாம். அதான் சொன்னேன், இந்த சர்ச்சில் எதுக்கு சர்ச்சுக்கு கூடி வரும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இப்ப நீங்க இருக்கவங்க மற்றவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா அவ என்ன அழகான சேலை கட்டியிருக்காள, இவன் பிள்ளை எப்படி இருக்க, அதெல்லாம் நினைக்க கூடாது. தூரத்துக்கு போட்டுட்டு தேவ சனி, இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இன்னைக்கு வியாபித்து இருக்கிறது. தேவன் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய சொந்த தகப்பன். அவர் கண்களை ஏறிட்டு பாருங்க. ஆண்டவரே, கைதை கண்ணு மூடிட்டே நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்க 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 நம்மளுக்கு எல்லைகள் எல்லாம் என்ன செய்யும், விரிவாக்கப்படும். நமக்கு தெரியாது, எல்லாம் தற்செயலாம் நடக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் காரியமா என்ன செய்யும், முடியும். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், ஜீவபாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஐயோ வெற்றி பாடுறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். தாவீது வாழ்க்கையை பார்த்தோம்னா ரொம்ப கேள்விகள் இருக்கும். ரொம்ப அவங்க அம்மா அப்பாவே அவனை தள்ளி விட்டுருப்பார். அவன் பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. 8வது பிள்ளை, உன் பிள்ளையில ஒருத்தர் ராஜபாரத்துக்கு எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வானா, அவன் 7 தான் பிள்ளையா நினைச்சான். 8வது பிள்ளையா கூட என்ன செய்யல, நினைக்கல. ஆனா ஆண்டவருடைய பார்வை எங்க இருந்தது? இன்னைக்கு ஒருவேளை நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்க கூட பிறந்தது 6 பிள்ளைகளா இருக்கலாம், 5 பிள்ளைய சேர்த்துக்கிடுவாங்க. 6வது ஒரு பிள்ளை இருக்க மாதிரியே தெரியாது. 5 பேருக்கு ஒரே குணநலனா இருக்கும். அவங்க எல்லாரும் கூடி கும்மாளம் அடிப்பாங்களா இருக்கும். நீங்க ரொம்ப ஜோம் பண்ணிட்டு பழங்காலே நிற்பீங்களா இருக்கும். இவாட்ட என்ன இருக்கு, இவன்ட்ட என்ன இருக்கு, அவனுக்கு ஜெபம் பண்ணதான் தெரியும். அவன் வறுமையில தான் இருப்பான். அது குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டுவான்னு நினைக்கலாம். நம்முடைய குண்டு சட்டியும் பூரணமான சட்டி. கர்த்தர் என்ன செய்வாரு, வயசோ இதை ஆட்டத்தான் மேய்ச்சான். ஆனா பாடிக்கிட்டே இருந்தான், துதிச்சுக்கிட்டே இருந்தான். கர்த்தரை நான் எக்காலத்துக்கு ஸ்தோத்தரிப்பேன்னுகிட்டே இருந்தான். கடைசியில பார்த்தா ஆளை அனுப்பி அவனை அழைப்பி, வசனம் அப்படிதான் இருக்கு. ஆளை அனுப்பி அவனை அழைப்பி. அவன் வந்தாத்தான் விருந்து, அவன் வந்தாத்தான் சாப்பாடு. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கேள்வியா போகுது. அவன் எல்லாத்துக்கும் வயிறு பேசிக்கி போய் குளிச்சு நல்லா அயன் பண்ண துணியை மாட்டிக்கிட்டு சாமுவேல் முன்னால வந்திருப்பானா? இருந்த நிலையில அப்படியே அந்த ஆட்டுடைய ஸ்மெல் எல்லாம், யூரின் மோஷன் எல்லாம் அழுக்காதான் இருந்திருப்பான். அவன் அது மேல எதிர்பார்க்க முடியாது. அதுதான் மேய்க்கான். ஆண்டவர் அதோட கொண்டு வந்து தலையில நறுமணம் வீசும் தைலத்தை உடைச்சி என்ன செய்தாரு,
ஊத்துதார். கொம்பினால் இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு யாரெல்லாம் விசுவாசத்தோடு இப்பவுமே ஊத்துதார். ஆனால் நம்புங்க, ஆண்டவரே நான் அந்த அபிஷேக தைலத்தை நான் வாங்குதேன். நமக்கு தகுதி இல்லாத போலதான் இருக்கலாம், உலக மக்களுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், உன்னத தேவன் உங்களை தான் தகுதிப்படுத்த. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? நறுமணம் என்ன மனம்? ஆனந்த தைலம்னு பேர். ஆனந்தத்துக்கு பேர் தைலம். இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் தோழரை பார்க்கிலும் என்ன செய்தாராம்? அபிஷேக தைலத்தால எபிரேயர்ல பார்ப்போம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அந்த நறுமணம் வேண்ட இருந்தது, அந்த தைலத்துக்கும் சூட் ஆச்சுங்க. அந்த மாதிரி 7 பேர் டிப்டாப்பான ட்ரெஸ்ஸு, வாட்ட சாட்டமான உடல், சாமுவேலே இடறி விழுத மாதிரி அழகான ரூபங்கள். ஆண்டவருக்கு அது அவசியம் கிடையாது. ஆனா வந்தப்பறம் அப்படிதான் அலங்கரிப்பார், சும்மாதான் விட மாட்டார். ராஜானா அவன் ஆட்டு இது ஸ்மெல்லே இருக்க முடியும், மேலே கொண்டுட்டு போயிடுவார். இவங்க எல்லாம் பூச முடியாது, அப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை கொடுப்பாரு, அலங்காரத்தை கொடுப்பாரு, ராஜ சிங்காசனத்தை கொடுப்பாரு, அழகான கிரீடத்தை கொடுப்பாரு. அது இது எஸ்தர் காலத்துல இப்ப நம்மளாம் பியூட்டி பார்லர் இப்ப நீங்க கிராமத்துல எவ்வளவு போவீங்கன்னு தெரியாது, பட்டணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கு பியூட்டி பார்லர், குட்டி பிள்ளைகளும் முகத்தை என்னதெல்லாமோ போட்டு மாத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்தருக்கு அந்த காலத்துல எப்படி இருக்கு? எத்தனை மாத காலமா அவளுக்கு அலங்கரிப்பு நடக்குது, வருஷ கணக்கா போகுது அலங்கரிப்பு. நம்மளையே அலங்கரிக்கிற கர்த்தர் இருக்கார். அப்ப தாவீது அலங்காரத்தோட தான் இருந்திருப்பான். அந்த நேரம் அலங்கோலமா இருந்தாலும் அவர் இருதயத்தை பார்க்க, நீங்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் பார்க்க. அதனால ஒரு குடி வெறியில இருந்தீங்கன்னா இந்த நேரமே எனக்கு நான் நினைச்சு பார்க்க முடியல, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க கர்த்தர், நீங்க கிருபை இந்த நேரத்துல விடுதலை தாரார். எவ்வளவு அருவருப்பு. நான் இப்படி ஆலயம் நம்ம ஒரே சைடே பார்த்தேன், ஆலயத்துக்கு வரணும்னு பிடிக்காங்க. சரி, அது வெளியே உள்ளது. ஒரு கப்பு குடிச்சேன்னா 1 கோடி பேய் அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்துரும், சும்மா விடாது. விரியன் பாம்பை போல தீண்டும், பாத்திரத்திலே பளபளப்பா இருக்கும்போது ஆறாத அப்படிங்க. இது வரைக்கும் பார்த்துருக்கலாம், 7 தடவை இல்லை 70 தடவை மன்னிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியில பிரசன்னமாகி இருக்கார். என்னென்ன நெகட்டிவிசம் இருக்கோ எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இருட்டான காரியம், அழுக புலம்பல் உள்ள காரியம், கோபமா இருக்குது, தாபமா இருக்குது, எல்லாம் பிசாசுக்குரியது. சந்தோஷம், சமாதானம், அன்பு, நீடிய பொறுமை, அலங்காரம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அலங்கோலம் பிசாசுக்கு, அலங்காரம் கர்த்தருக்குரியது. நீங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கலாம். எத்தனை செய்தியை கேட்டாலும் கடமைக்கு வந்துட்டு ஆலயத்துல எனக்கு முதல்ல என்னையத்தான் மூப்பனா வை, என் கட்சி தான் வரணும். அது கோயிலோட பிரசங்கம், இது வேற வியாபாரம், கள்ள துட்டு. அது கேட்டா ஆலயத்துல இது பிசினஸ் வேற, ஆலயத்துல நான் முன்னால இருக்குதுலாம் வேற. நோ, ஒரே ஒரு வாழ்க்கை. நீ எங்க வீட்டுல எப்படி இருக்கோமோ அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அப்படித்தான் அம்பலத்திலையும் இருக்கும். அப்போதான் நம்ம வாழ்க்கைய கர்த்தர் அலங்காரமாக்கி சிறப்பாக்கி செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னதை முதல்ல தப்புன்னு ஒத்துக்கிடுங்க. சிலருக்கு தப்புனே தெரியாது, நல்லா பேசுவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஏக்கா அந்த உங்க பிள்ளைய கொஞ்சம் அன்பா, அவ்வளவுதான். அவ அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, அவளை இப்படி செய்ய முடியாது இப்படி செய்ய முடியாதுன்னா அப்படி இந்த எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல கோபமும் தாபமும் எழும்பியும். இன்னைக்கு அப்படிலாம் இருந்தா கூட தூர போட்டுருங்க. ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் போகவே முடியாது. இதுதான் சொன்னார். அதனால இது ஒரே நேரம் நடக்க காரியம் இல்லை. இப்ப எண்ணெயை ஊத்தியாச்சு, இப்ப காத்துல அழுக்கு இருக்கும், தேங்காய் எண்ணெயை ஊத்துவாங்க. அது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் ஆகும். அது போலதான் இப்போ அபிஷேக தைலத்தை ஒரு மேலையும் ஊற்றுதோம், எந்த அழுக்கோ அதை அழுக்குன்னு சொல்லி கையில் கொடுத்துருங்க. மகனே இருதயத்தை எனக்கு தா, நீங்கள் வச்சிருக்க வரைக்கும் பண்ண மாட்டார். அவர் ஹீஸ் சோ ஜென்டில், தட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கதவை திறந்தா மட்டும்தான் அவர் என்ன செய்வார்? உள்ள வருவார். அதனால அவர் நம்ம கையில் விட்டுருக்கார், நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பாட்டை நம்ம தான் எடுத்து திணிக்க மாட்டார். எல்லாம் வச்சு கர்த்தருக்கு என்ன பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருவார். நீ எடுத்து சாப்பிடுமா, அவனவன் வாயின் பலனால் வயிறு நிறம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ என்ன பண்ணியே எடுத்துக்கோ. இதுதான் கர்த்தர் கொடுக்க செய்யாது. இதனாலதான் நம்மளுக்குள்ள இந்த வேறுபாடுகள் காணப்படுது. சிலர் இப்ப ஆப்பிரிக்காக்காரங்க கேரளாக்காரங்கலாம்
அப்படியே வசனத்தை கிடைச்சோன்னா வாங்குதான் ஆண்டவரே வாங்குதான் ஆண்டவரேன்ட்டு குட்டி குட்டி பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுதாங்க. குட்டி குட்டி பிள்ளைகளும் செத்தவங்களை என்ன செஞ்சிருந்தாங்க, எழுப்பியிருந்தாங்க. நமக்கு அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தரும் ஏற இறங்க பார்க்குது. இவன் என்ன பெரிய ஆளா, இவன் என்ன பெரிய ஆளா, இத மாதிரி எத்தனை பேரை நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்துலயே தான் இருக்கு. நரகம் தான் கிளம்புவோம். அதனால ஆலயத்துக்கு வந்துட்டு நரகத்துக்கு போறது கர்த்தர் படைக்கல. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுருவோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்ட நம்ம வசனத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், ஏற்ற மாதிரி நடக்கணும். இன்னைக்கு நம்ம படிச்ச ஒண்ணே ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் வெளியே இருந்து வராது, முதல்ல இருதயத்திலிருந்து தான் வரும். வெளியே நம்ம இந்த சத்தம் எழும்பிடுதுன்னா அந்த சத்தம் அமர்ந்துடும். அது அது கூக்குறதே போட்டாலும் நம்ம காத்துல என்ன செய்யாது, அழிவும் நாசமும் கொடுமையும் தேசத்திலும் கேட்கப்பட முடியாது. வெளியே ஏத்த 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 எல்லா இருளும் ஓடி போயிடும். உங்கள்கிட்ட வரவே என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. உங்கள்கிட்ட வந்து முழங்கால் படிடுவாங்க பணிந்து. ஏசாயா 60 பாருங்களேன், உங்களை அசட்டை பண்ணின யாரும் என்ன செய்வாங்களாம், ஒடுக்கினவன் இருக்க மாட்டான். உங்களை ஒடுக்கிட்டவன் உயிர் வாழ முடியாது. எவ்வளவு நாள் ஒடுக்குவான், அவன் பிள்ளைகள் தான் வரும். ஒடுக்கினவன் போய் சேர்ந்துருவான். ஒடுக்கினவன் பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், காலடியில எடுத்து பாருங்களேன். ஏசாயா 60 எத்தனை வசனம் சொல்லிட்டு வாசிங்கப்பா. எத்தனைமா? பாத்தீங்களா, ஒடுக்கினவன் இருக்க மாட்டான். அவன் பிள்ளை வரும், பனியும் குனியும் உங்களதான் இருக்கும். ஒரு வருஷத்துல உன் காலடியின் தூளை நக்குவாங்கன்று. அந்த அளவுக்கு கர்த்தர் நினைச்சுவார் வயசு. நம்ம ஏப்பா நான் நக்குனேன்னா நான் தான் செஞ்சு என்ன உங்களை வயத்த போறாரு. வயசும் போது என்ன சொல்லணும், 100க்கு 100 தேவனது கிருபை. உன்னை மறுத்தான் நான் இருந்தேன், நான் ஒன்றும் செய்யலை, எச்சப்பா எனக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டா நான் சந்தோஷமா இருந்தேன், நான் பாட்டு பாடிக்கிட்டே நான் இருந்தேன். தேவன் என்ன செய்தாரு, ரொம்ப சிம்பிள். கர்த்தருக்குள்ள வாழ்ந்து 10 பாயிண்ட் 100 பாயிண்ட் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அவரை நேசிச்சோம்னா எழும்பிடும். அதிகாலையில் ஜெபம் கையெல்லாம் வைத்ததில் எத்தனை பேர் பண்ணிட்டீங்களோ தெரியாது. ராத்திரி 12 to 6 அதிகாலை தான். அதுல ஏதாவது 1 மணி நேரத்தை தினமும் அதே நேரம்ல நல்லா தூங்குங்க நிம்மதியா. திடீர்னு ராத்திரி பாத்ரூம் போகணும்னு எழுப்புவோம், எழும்பிடுங்க போகும் தான். நம்ம கரெக்டா ஒரு குறைந்தது 1 மணி நேரமாவது அந்த படுக்கையிலே படுத்துக்கிட்டா தூங்கிடுவோம். அதை தூர போட்டுட்டு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்து என்ன செய்யணும், ஆண்டவரே ஒருவேளை தூக்கமா வரும், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இருந்தாலும் உங்களோட இருக்குதுக்கா வந்திருக்கேன், என்னை நீங்க பார்த்துக்கிடுங்க. 2 பாட்டை பாடுங்க, 2 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு அதிகாரத்தை வாசிங்க. 1 மணி நேரம். இப்போ எனக்கெல்லாம் 1.5 மணி நேரம் எப்படிதான் ஆச்சுன்னே தெரியல. ஐயோ 1 மணி நேரம் தான் நினைச்சிட்டு வந்தோமே. கர்த்தர் நடத்துது. ஜோம் பண்ணி பாருங்க. என்ன இருள், பிசாசு, செய்வின, மந்திரவாதம், பில்லி சுனியெல்லாம் துண்ட காணும் துணியை காணும்னு ஓடி ஒழிஞ்சு. நம்ம ஒருத்தரையும் குறை பேசவே மாட்டோம். நம்மளை கர்த்தர் என்ன செய்வாரு, அப்படி நமக்கே தெரியாது. நம்மளுக்குள்ள வெளிச்சம் வந்து எல்லாரும், அக்கா உங்க முகம் என்னக்கா இப்படி இருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவர் முகம் பட்டிருக்கு பார்த்துக்கோ, அதனாலதான் நான் அப்படி இருக்கேன் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பண்ணினேன், நான் உழைச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் பாட்டு பாடினேன், கர்த்தருக்குள்ள வந்தேன், களி கூறுதேன். அவர் என்னது, அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள், எத்தனை இதெல்லாம் எலும்பு நொறுக்கப்படுது. செய்தியை கேட்கும், கேட்ட உடனே கிட்டு 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 கிட்டுன்னு என்ன செய்யுது, கையாடுது, காலாடுது, எலும்பு நொறுக்கப்படுதா. இதுவரைக்கும் நொறுக்கப்பட்ட எலும்புகளோட வந்து எல்லாருடைய எலும்புகளையும் கர்த்தர் புஷ்டி ஆக்குதார். அவர் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அதனால அப்படி போன் டென்சிட்டி எல்லாம் கூடி ஒரு நொறுங்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம பிள்ளைகளை உயர்த்துவார். உங்களுக்கு 1/2 மணி நேரம் தந்தாங்க, முடிஞ்சு போச்சு. கர்த்தர் என்ன செய்வாரு, இன்னும் நம்மளை உயர்த்துவார். சிம்பிள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நான் சந்தோஷத்தால நிரப்பப்படுவேன், சமாதானத்தால் நிரப்பப்படுவேன். காலை மறுபடியும் தூங்கிருங்க. கில்ட்டி கான்சியஸ்க்குள்ளே போகாத. ஒருவேளை நேரத்தை எழும்பாட்டாலும் ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் இனிமேல் இருந்து ஜோம் பண்ணுது, எனக்கு காலையில எழுப்பி விடுங்கட்டணும். அதிகாலை தோறும் என் உள்ளத்தை அன்பா அதிகம் அதிகமா திருப்பி மாறாரே, தினந்தோறும்
பாடுகின்றேன் நான் பாடுகின்றேன் இயேசுவை நேசித்ததா அல்லேலூயா நான் பாடுகின்றேன் அவர் என்னை ரட்சித்ததா. ஆனால் நல்லா பாடுங்க, பாடுகள் எல்லாம் போயிடும். கன்வென்ஷன் கீதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நல்ல துதி பாடலை பாடுங்க. தூங்க பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கண்ணீர் எல்லாம் துளைக்கிற தேவன் நம்மோட இருக்க. கண்ணீர் வரலாம் ஆண்டவரே, எனக்கு கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலையில தான் நான் பள்ளத்தாக்குல தான் நான் கடந்து போறேன். ஆண்டவரே என் தலையை நீங்க உயர்த்துங்க, எனக்கு நல்ல சோத்தை தாங்க, என் பிள்ளைக்கு சோத்தை தாங்க, என் பிள்ளை நல்லா படிக்க ஞானத்தை கொடுங்க, படித்த பிள்ளைக்கு நல்ல வேலையை தருவார்கள். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பிள்ளைக்கு சோடையான செய்யாது, நம்ம பிள்ளை அப்பத்துக்கு இறந்து தெரியாது. தேவன் நம்மை உயர்த்துவார். நேரம் ஆயிட்டு எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமா தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். இடைப்பட்டாரா? ஆமே, இடைப்பட்டிருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம், சின்ன பிள்ளையை போல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஆனந்த தைரியத்தால நிரப்பப்பட்டு துதித்துக்கிட்டே இருப்பேன்ப்பா. என் தலையை உயர்த்துகிற தேவன் நீங்கப்பா. உடைய காரணியம் என்னை பெரியவனா. ஆண்டவரே, என்னை உயர்த்துகிற தேவனே நீங்க தானே. துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன்னு சொல்லி துதித்தலுக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லா விதமான கெட்ட காரியங்களும் நம்ம விட்டு ஒழியட்டும், எல்லா விதமான சாபங்களும் மறையட்டும், எல்லா இருளும் ஏற்றி நாமத்தாலே விலகட்டும், எல்லா கட்டிகளும் உடைக்கப்படட்டும், எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சரீரங்களும் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்திலே வரப்பண்ணட்டும். எல்லா தடைகளையும் உயர்த்துங்கப்பா. பண பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் மாற்றி போடுங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போது மட்டும் ஆசீர்வதிக்கப்பா. சபையில் ஒவ்வொரு விசுவாசி, மூப்பர், உபதேசியார், ஐயர்வாள், பிஷப், ஊழியத்துக்கு அழைத்திருந்த எல்லா ஊழியக்காரங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்துல பிள்ளைகளுடைய குணங்களிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும், சந்தோஷம் சமாதானம் வரட்டும், ஆரோக்கியம் வரப்பண்ணுங்கப்பா. ஆறாத காயங்கள் எல்லாம் ஆறட்டும் ஆண்டவரே, எல்லாம் ஆறட்டும். பிள்ளைகளை சந்தோஷத்தால நிரப்புங்க, நிரப்புங்க, சந்தோஷத்தால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. களி கூறட்டும், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் களி கூறட்டும் ஆண்டவரே. எவ்வளவோ இந்த எலும்புகள் நொறுக்கப்பட்டு அழிவை நாசத்தை கேட்டு கேட்டு நொறுக்கப்பட்டு இனி சந்தோஷத்தால மட்டும்தான் இருப்பாங்க. எங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா பெரிய மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.